ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அயனி அஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பை கிளீனத் ப்ரூத் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அயனி அஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பை கிளீனத் ப்ரூத். ஸோ ஹி வாஸ் born in 1906 and died in 1994. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நியூ கிரிட்டிக் and he was associated with the formalistic criticism, the interior life of a poem. இப்போ இந்த அயனி அஸ் அ பிரின்சிபிள் இருக்குல்லையா, அந்த டைட்டில் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி ஒப்பீனியன் இன் அமெரிக்கா 1951. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். லிட்ரரி ஒப்பீனியன் இன் அமெரிக்கா 1951. 1951 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதிலிருந்து தான் அயனி அஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிற டைட்டில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவரோட இன்னொரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா த வெல் ராட் ஏர்ன் 1947. அப்புறம் பொயட்ரி இஸ் லைக் எ லிட்டில் ட்ராமா அண்ட் திஸ் இஸ் அ ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்போசிட் மீனிங். அதாவது இந்த அயனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது அப்படின்றாங்க. தி ஆப்வியஸ் ரேப்பிங் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் பை த கான்டெக்ஸ்ட் வி கேட்டகரைஸ் அஸ் அயனிக்கல். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பைப்லையும் தண்ணி அடிக்கிற மீனிங் வருது, இன்னொன்று ட்ரிங்க்ஸுக்கும் மீனிங் வருது. ஸோ இந்த மாதிரி ரேப்பிங் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் பை த கான்டெக்ஸ்ட், இதுதான் வந்து அயனி அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்காசம் இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் கைண்ட் ஆஃப் அயனி. சர்க்காசம் அப்படின்னா கிண்டல் பண்ணுறது, அதுதான் வந்து அயனியில் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் இதில் என்னென்ன மோட்ஸ், அதாவது என்னென்ன வெரைட்டி அயனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஜிக் அயனி, செல்ஃப் அயனி, பிளேஃபுல் அயனி, ஆர்க் அயனி, மாக்கிங் அயனி, ஜென்டில் அயனி. ஸோ இதெல்லாம் இதோட மோட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனுட்டேஷன் வெர்சஸ் டெனுட்டேஷன் ரெண்டு சொல்கிறாங்க. கனுட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ரோஸ் அப்படிங்கிறது ஒரே மீனிங், ரெட் ரோஸ்னால் ரோஸ், அது வந்து டெனுட்டேஷன். அதிலே டிஃப்ரெண்ட் மீனிங், லாட் ஆஃப் மீனிங்ஸ் வர்றது கனுட்டேஷன். எக்ஸாம்பிள் இப்போ ரெட் ரோஸ் எதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம், டேஞ்சர், லவ், ரிவார்டு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் வந்து கனுட்டேஷன். ஸோ ஒரே ஒரு மீனிங் வந்ததுன்னா டெனுட்டேஷன், லாட் ஆஃப் மீனிங்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கனுட்டேஷன். நெக்ஸ்ட் இதில் இந்த அயனி அஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 4 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபர். அப்புறம் கீழே எழுதியிருப்பேன் பாருங்கள், கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரிலேஷன், கான்செப்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அண்ட் கான்செப்ட் ஆஃப் அயனி. இந்த 4 டைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். டேஸ் இஸ் ரீடிஸ்கவரி ஆஃப் மாடர்ன் பொய்டிக் டெக்னிக். ஸோ மெட்டஃபர். டேஸ் இஸ் ரீடிஸ்கவரி ஆஃப் மாடர்ன் பொய்டிக் டெக்னிக் அப்படின்னா மெட்டஃபர். சரி, இப்போ வந்து இந்த 4 டைப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கிளீனத் ப்ரூத் இன் ஹிஸ் எஸ்ஸே discuss the organic unity of a poem and how a poet achieves in his poetry. ஸோ இவரோட எஸ்ஸேஸில் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொயட் வந்து எப்படி போயமை அச்சீவ் பண்ணி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் எ போயம் இஸ் நாட் அ கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆர் பொய்டிக் இமேஜஸ் அலோன் வித்தவுட் யூஸ் ஆஃப் மெட்டஃபர். ஸோ ஒரு போயமுக்கு வந்து பியூட்டி இமேஜஸ் மட்டும் பத்தாது, அதாவது மெட்டஃபர், அதாவது அந்த பொய்டிக் டிவைசஸ், லிட்டரி டிவைசஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும், அதில் மெயினாக மெட்டஃபர் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் போயம் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது எல்லா எலமெண்ட்ஸ்னால் இங்கே வந்து ரெஃபரிங் டு கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த லிட்டரி டிவைஸை தான் சொல்கிறாங்க. எவ்ரி லிட்டரி டிவைஸ் ஆட்ஸ் த மீனிங் ஆஃப் போயம். ஒவ்வொரு லிட்டரி டிவைஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அதுதான் பேசிக் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ போயம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கிளீனத் ப்ரூத் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எ poet does not select abstract theme and they embellish it with concrete details. ஸோ பொயட் வந்து பார்த்திங்கன்னா அப்ட்ராக்ட் தீம் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது மட்டும் எழுத முடியாது. ஸோ மெயின் அவங்க எதை எழுதணும் அப்படின்னா காங்க்ரீட் டீட்டெயிலை எழுதணும் அப்படின்றாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டெய்ல் தட் வேஸ் த டாக். அதாவது நாய் வாலாட்டுதா இல்லை வால் நாய் ஆட்டுதா அப்படிங்கிற மீனிங். இதில் ப்ரூக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, த டெய்ல் அப்படிங்கிறது அப்ட்ராக்ட் தீம், ஸோ டாக் அப்படிங்கிறது தான் கான்க்ரீட் டீட்டெயில். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட், டாக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி கான்க்ரீட் டீட்டெயில் தான் ஒரு போயமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. A geniusness of a poem, irony, metaphor, symbol, etc.
திரும்பவும் அதே பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஒரு ஜீனியஸ் ஒரு குட் போயம் எப்படி இருக்கணும்னா அதில் வந்து லிட்டரரி டிவைஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் அயனி மெட்டஃபர் சிம்பல் எல்லாம் இருக்கணும். இப்போ செகண்டாக வந்து கைட்டை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஒரு போயம் வந்து போயம் இஸ் அ டெய்ல் ஆஃப் கைட் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஒரு கைட்டுக்கு வந்து எப்படி வந்து அந்த டெய்ல் அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி இதில் போயமை வந்து எதுக்காக கைட்டோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா போயம் அப்படிங்கிறது கைட்டு, இதில் டெய்லுங்கிறது லிட்டரரி டிவைஸ். ஸோ எப்படி ஒரு கைட்டுக்கு டெய்ல் இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு போயமுக்கு லிட்டரரி டிவைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த poet adopts a principle of indirection for the sake of beauty. ஸோ இதில் வந்து ஒரு அழகுக்காக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, போயம் எழுதக்கூடாது. ஸோ லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்லேயும் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த போயம் இஸ் நாட் லைக் எ பிளாசம், அதாவது ஃப்ளார்ஸ். இப்போ ஒரு ஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் ரிலேட்டட் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் அ க்ரோயிங் பிளான்ட், அதாவது ஸ்டெம், ரூட், லீஃப் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஃப்ளார்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயம், ஸ்டெம்மு ரூட்டுங்கிறது லிட்டரரி டிவைஸ் அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து த கான்டெக்ட்ஸ் மாடிஃபை த மீனிங் ஆஃப் அ போயம். இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிட்டரரி டிவைஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு லிட்டரரி டிவைஸ் தான் இந்த இடத்துல மீனிங்கையே மாடிஃபை பண்ணுது ஒரு போயமுக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட கிங் லியர். இப்போ இந்த கிங் லியரில் ஒரு கேரக்டர் வந்து எட்கர் அப்படிங்கிற கேரக்டர் இந்த ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படிங்கிற வேர்டை சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த ரைப்னஸ் இஸ் ஆல் சொன்னார்? அந்த வேர்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேர்டு இருக்குது. விட்டாலிட்டி இஸ் ஆல், செரினிட்டி இஸ் ஆல், மெச்சூரிட்டி இஸ் ஆல், சேம் மீனிங் பட் தே கேனாட் பொய்டிக்கல். அதாவது இத்தனை வேர்டு அதுக்கு இருக்கிறப்ப ஏன் வந்து அவர் ரைப்னஸ் இஸ் ஆளுங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணார்? ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பொய்டிக்கல் லைன் இருக்குது, ஒரு பொய்டிக்கல் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ த லைன் இஸ் பொய்டிக்கல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஷேக்ஸ்பியரில் நெவர் அப்படிங்கிற அந்த கிங்லியரில் நெவர் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசோயிக் டேர்ம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா கிங்லியர் வந்து 5 டைம்ஸ் அந்த வேர்டை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த கான்டெக்ட்ஸ் மாடிஃபைஸ் த மீனிங் அண்ட் திஸ் கால்ட் அயானி. அதாவது 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ்லையும் 5 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரே வேர்டை 5 டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் மாடிஃபைஸ் த மீனிங். என்ன வேர்டை எந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறதா கான்டெக்ஸ்ட் மாடிஃபைஸ் த மீனிங் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அயானி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேஸோட எலிஜி. ஸோ இதில் 11th ஸ்டான்ஸா அந்த போயமில் 11th ஸ்டான்ஸால் போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குற மாதிரியும் அவரே அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அயனி இஸ் த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் ஆஃப் போயம். கான்டெக்ஸ்ட் மாடிஃபைஸ் த மீனிங் ஆஃப் அ போயம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் மேத்யூ அர்னால்டோட டோவர் பீச். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் மாடிஃபைஸ் ஆஃப் மீனிங் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போயம்லேயும். கிரேஸோட எலிஜியில் அப்புறம் மேத்யூ அர்னால்டோட டோவர் பீச். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஐஏ ரிச்சர்ட்ஸோட பொயட்ரி ஆஃப் சிந்தசிஸ் அதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்னல் ப்ரெஷர் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ மார்வல்ஸோட டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் அண்ட் ரிலைஸோட நிம்ஸ் ரிப்ளே. கிரேஸோட எலிஜி. ஸோ த கிரேஸோட எலிஜி 2ல் வருது. கான்டெக்ஸ்ட் மாடிஃபைஸ் த மீனிங் ஆஃப் போயமுக்கும் எக்ஸாம்பிள் வந்து கிரேஸ் எலிஜி அண்ட் இன்டர்னல் ப்ரெஷருக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸோட எலிஜி வருது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட 2 ஜென்டில்மேன் வெரோனா அப்படிங்கிற பிளேயில் சாங்ஸ் ஆஃப் சில்வியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆக்ட் 4 சீன் 2ல் லைன் 38லேருந்து 52 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் 2 ஜென்டில்மேன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் ஒரு ஜென்டில்மேன் வந்து புரோட்டியஸ், அவரை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த சாங் ஆஃப் சில்வியாங்கிற கேர்ளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது describes a beautiful girl called Sylvia. She is very beauty and kindness. Her eyes could be seen Cupid, god of love. Heaven has endowed her beauty. ஸோ அதாவது அவள் ரொம்ப அழகாக இருக்கா, கைண்ட்னஸாக இருக்கா, அண்ட் அவளோட கண்கள் பார்க்குறதுக்கு காட் ஆஃப் லவ், கியூபிட்டே கண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஹெவன் அந்த காடே வந்து அவகிட்ட வந்து எண்டவுட்னா பியூட்டி, அதாவது கிஃப்ட்ஸ் கேட்குறாங்களாம். அதாவது ஹோலி, ஃபேர், வைஸ் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கேட்குறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் அயனி பேசிக் அயனி என்னன்னு பார்த்தீங்கன்னா
காட் கிரியேட்டட் சில்வியா வித் பியூட்டி. கடவுள் தான் வந்து என்ன செஞ்சார், அழகோட படைச்சிருக்காரு. பட் ஹெவன் ஆஸ்க் கிஃப்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனையும் அவர் தான் படைச்சிருக்காரு. ஆனால் அந்த ஹெவனே வந்து என்ன செய்யுது, கிஃப்ட் கேட்குது. ஸோ த போயம் ஹேஸ் தியாலஜிக்கல் ஓவர் டோன்ஸ் அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் காட். ஸோ இதில் வந்து அதிகமாக தியாலஜிக்கல் ஓவர் டோன்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் த அயனி ஆஃப் ஹெவன்ஸ் அயனி ஆஃப் பிளைட்னஸ் இம்பார்ட்டன்ட் லிரிக்கல் கிரேஸ் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமுக்கு எது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, கிரேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அயனி ஆஃப் ஹெவன்ஸ் வந்து கிஃப்ட் கேட்குறதும் அண்ட் அயனி பிளைட்னஸும் இதில் வந்து என்னது அயனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த போயத்துக்கு அழகு அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட லூசி அப்படிங்கிற போயம். லூசி அப்படின்னா யாருன்னா லைக் ஏ வயலட் ஃப்ளார். அது வந்து ஒரு ஃப்ளார், அது வந்து லிவ்டு அன்சீன், தனியாக யாரும் பார்க்காத மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லூசி இஸ் ஏ வயலட் ஃப்ளார் லிவ்டு அன்சீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ளூம்டு மலர்ந்து வர்றப்ப பை எ ஸ்டோனுக்குள்ளே இருக்குது. அண்ட் ரிமைனிங் ஹாஃப் ஹிடன் டு த ஐ. பாதி மட்டும்தான் மலர்ந்து வருது, ரிமைனிங் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா லூசி வாஸ் லைக் எ ஸ்டார் இன் த ஸ்கை. அதாவது ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த லூசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு, கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டன்னோட த குட் மாரோ அண்ட் கேனனைசேஷன். அண்ட் வேர்ட்ஸ்வர்த்தோட எ ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அயனி யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு போயம்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டெம்பரரி பொயட் யூஸ் அயனி. கண்டெம்பரரி பொயட் யார், இந்த கிளீனத் புரூத்தோட சேர்ந்து கூட இருந்தவங்களாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மாடர்ன் பொயட்ரி யூஸ் அயனி ஸ்ட்ராட்டஜி. மாடர்ன் பொயட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி இந்த அயனி யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தெர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் அ காமன் சிம்பாலிசம். மாடர்ன் பொயட்ரி ஹாஸ் த டியூட்டி ஆஃப் ரீஹாபிலிட்டேட்டிங் அ ட்ரைட் அண்ட் ட்ரெயின் லாங்குவேஜ். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி எழுதுறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய ரீஹாபிலிட்டேட் பழசெல்லாம் விட்டுட்டு நியூவை தேடி வர்றாங்க. நிறைய லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணி லாங்குவேஜில் கொண்டு வராங்க. இதில் இந்த ப்ரூனத் கிளீத்தோட கண்டெம்பரரி பொயட் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ரேண்டல் ஜெரல். இவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 8th ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்டையும் பிளாட்டோவையும் சொல்லியிருப்பார். இந்த ஸ்டோரியை இந்த 8th ஏர்ஃபோர்ஸில் ஏர்மேனோட கம்பேர் பண்ணியிருப்பார். 8th ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஏர்மேன் இருப்பான், அவனையும் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்டு பிளாத்து, ஸோ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மெட்டஃபேர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்டைரக்ட் கம்பேரிசன் தான் மெட்டஃபேர். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கிரைஸ்ட் அண்டு பிளாத் ஸ்டோரி சொல்லிடுறேன். இப்போ பிளாத் பார்த்தீங்கன்னா வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபிகேஷன். அவர் தான் வந்து தண்டனை கொடுத்தாரு, தீர்ப்பு சொன்னார். ஸோ லைக் பிளாத்து ஏர்மேன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கில்லிங். இப்போ ஏதாவது ஏர்மேன் ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க தான் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள். ஸோ பிளாத்து எப்படி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் மற்றதுக்கும் இந்த ஏர்மேனுக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்றாங்க. ஸோ இதில் இந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாரு, ஐ ஹாவ் சஃபர்ட் இன் த ட்ரீம் பிகாஸ் ஆஃப் மெனி திங்ஸ். அதாவது பிலாத்து வந்து தண்டனை கொடுத்துட்டாரு, ஆனால் யார் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து ஒய்ஃப். இந்த லைன் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சஃபர்டு ஃபார் த சேக் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் சொன்ன அந்த ஒரு தீர்ப்புக்காக தூக்கம் வராமல் ரொம்ப தவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பிளாத்தோட ஒய்ஃபு. அதே மாதிரி தான் இந்த போயமில் ஏர்மேன் அப்படிங்கிறவர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி ஏதாவது நிறைய டெத்து வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் ஏர்மேன் தான். ஸோ அவர் அதை பற்றி கவலைப்படாட்டினாலும் அவங்களோட ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு இன்டைரக்டாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இந்த 8th ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் பிளாத்தோட அந்த ஏர்மேனை கம்பேர் பண்ணியிருப்பாங்க இன்டைரக்டாக. ஸோ அதில் மெட்டஃபர் நிறைய யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.